சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். உங்கள் விதி உங்கள் கைகளில் இருக்கிறது. உங்களுடைய சொந்த வினைதான் உங்களுக்காக இந்த உடம்பை உற்பத்தி செய்திருக்கிறது. உங்களுக்காக வேறு யாரும் இதை செய்யவில்லை. அரசியல் மற்றும் சமுதாய மாற்றம் தீமைகளை தீர்க்காது. அகவாழ்வில் ஓர் உறுதியான மாற்றம் மட்டுமே வாழ்க்கையின் தீமைகளை நீக்கும். நமது மதத்தை தவிர ஏறக்குறைய உலகின் மற்ற பெரிய மதங்கள் எல்லாமே அதை தோற்றுவித்த ஒருவர் அல்லது பலரது வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டுள்ளன. நமது மதத்தை விட அதிகமான அவதார புருஷர்களை, மகான்களை, தீர்க்கதரிசிகளை வேறு எந்த மதம் தந்துள்ளது? உலக சாஸ்திரங்கள் அனைத்திலும் வேதாந்த போதனைகள் மட்டுமே இக்கால விஞ்ஞானத்தின் புற உலக ஆராய்ச்சி முடிவுகளோடு முழுக்க முழுக்க இயல்பு உடையதாக உள்ளது. இரத்த வெறியும் கொடூரமும் நிறுத்தப்பட்டாலன்றி எந்த நாகரிகமும் வளர முடியாது. மனிதர்கள் ஒருவருக்கொருவரை அன்புணர்வுடன் அணுகாதவரை எந்த நாகரிகமும் தலை நிமிரவே முடியாது. இங்கே இந்தியாவில்தான் இந்துக்களை பற்றி அவர்கள் இழிவாக பேசினாலும் கிறிஸ்தவர்களுக்கு சர்ச்சைகளும் முகமதியர்களுக்கு மசூதியும் கட்டி தந்தனர், இன்றும் கட்டி தருகின்றனர். அன்பு மட்டுமே நிலைக்கக்கூடிய ஒன்று, வெறுப்பு அல்ல. மென்மைதான் நெடுங்காலம் வாழ்வதற்குரிய வலிமையையும் பலனையும் தரவல்லது. பிரபஞ்சம் முழுவதிலும் ஒரே ஒரு ஆன்மாதான் உள்ளது. இருப்பவை எல்லாம் ஒன்றே. உண்மையில் நீங்களும் நானும் ஒன்றே. இதுதான் இந்திய தத்துவத்தின் கருத்து. இந்த ஒருமைதான் எல்லா நீதிநெறிக்கும் ஆன்மீகத்திற்கும் அடிப்படை. நமக்கு இது அழுவதற்கான நேரமல்ல. ஆனந்த கண்ணீர் கூட இப்போது கூடாது. போதுமான அளவு நாம் அழுதாயிற்று. நமது நாட்டிற்கு இரும்பாலான தசையும் எஃகாலான நரம்புகளும் அவற்றுடன் மரணத்தையும் நேருக்கு நேராக சந்திக்கும் சங்கல்பமும் கொண்ட மனிதர்கள்தான் தேவை. நம்பிக்கை, நம்பிக்கை, நம்மிடம் நம்பிக்கை, இறைவனிடம் நம்பிக்கை. இதுவே மகோன்னதத்தின் இரகசியம். அனைத்து தெய்வங்களிடமும் நம்பிக்கை வைத்து அதே வேளையில் உங்களிடம் உள்ள எல்லையற்ற சக்தியின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் உங்களுக்கு கதிமோட்சம் இல்லை. ஆரம்ப காலத்தில் உலகம் முழுவதிலும் பிராமணர்கள் மட்டுமே இருந்தார்கள். அவர்கள் இழிவடைய ஆரம்பித்த பின்னரே பல்வேறு ஜாதிகளாக பிரிந்தார்கள் என்று மகாபாரதத்தில் படிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தை நாட வேண்டும். வேதாந்த மதத்தின் நியதிகளை கடைபிடிக்க வேண்டும். லட்சிய பிராமணர்களாக வேண்டும். நாட்டுப்பற்று உடையவர்களாக இருங்கள். கடந்த காலத்தில் இவ்வளவு மகத்தான காரியங்களை செய்த இந்த இனத்தை நேசியுங்கள். ஒரு கண்டன சொல் கூட வேண்டாம். உதடுகளை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளங்கள் திறக்கட்டும். இந்த நாட்டின் மற்றும் உலகம் முழுவதன் நற்கதிக்காக பாடுபடுங்கள். ஒவ்வொரு ஆன்மாவிலும் நிறைந்துள்ள தெய்வீகத்தை வெளித்தள செய்யுங்கள். இதன் பிறகு நீங்கள் ஒரு மகத்தான லட்சியத்திற்காக வாழ்ந்தீர்கள் என்ற மனநிறைவோடு இறந்து போகலாம். இங்கே இந்தியாவிலோ நாட்டின் இதயமே மதத்தால் தான் உருவாகியுள்ளது. இதுவே முதுகெலும்பு, இதுவே அடிப்படை. இந்த அஸ்திவாரத்தின் மீதுதான் நமது தேசிய வாழ்வாகிய கட்டிடம் எழுப்பப்பட்டுள்ளது. காளான்கள் போல் எத்தனையோ நாடுகள் தோன்றி மறைகின்றன. ஆனால் நமது மாபெரும் நாடோ எத்தனையோ துரதிர்ஷ்டங்களை தாங்கியுள்ளது. இருந்தும் பிழைத்திருக்கிறது. ஏனெனில் அது துறவு என்ற பக்கத்தை எடுத்துள்ளது. பிறருடைய காலடியில் அமர நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். ஏனெனில் ஒவ்வொருவரும் நமக்கு மகத்தான பாடங்களை போதிக்க முடியும். இதை மறக்கக்கூடாது. நாம் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் செயல்பாடுகளை கவனிக்கவில்லை. இந்தியாவின் வீழ்ச்சிக்கு இது ஒரு முக்கிய காரணம். நீங்கள் பிற நாடுகளில் எந்த அளவிற்கு பயணம் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நல்லது, உங்கள் நாட்டிற்கும் நல்லது. நீங்கள் வாழ வேண்டுமானால் கட்டாயம் விரிவடைய வேண்டும். நீங்கள் விரிவடையாமல் நிற்கின்ற அந்த கணமே மரணம் உங்கள் தலைக்கு வந்துவிட்டது. ஆபத்து அருகில் வந்துவிட்டது. நாம் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறோம். அது எப்படி? நாம் வெளியுலகத்திற்கு எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். தத்துவம், மதம்,
ஞானம், ஆன்மீகம் இவையே உலகிற்கு இந்தியா வழங்கும் கொடை. நமது மதம் பிற மதங்களை விட உண்மையாக இருப்பதற்கான காரணம், அது எப்போதும் யாரையும் இரத்தத்தால், வன்முறையால் வெற்றி கொள்ளவில்லை. இங்கு மட்டும்தான் சகிப்புத்தன்மை பற்றிய லட்சியங்கள் முதலில் பிரச்சாரம் செய்யப்பட்டன. இங்கு மட்டும்தான் சகிப்புத்தன்மை, அனுதாபம் முதலியவை செயல்படுத்தப்பட்டன. இன்று தன் நாகரிகத்தை பற்றி இவ்வளவு பெருமையடித்துக் கொள்கின்ற கிறிஸ்தவ மதம் இந்திய சிந்தனைகளுடைய சின்னஞ்சிறு துணுக்குகளின் சேர்க்கையே தவிர வேறல்ல. எவ்வளவோ பெருமை வாய்ந்த புத்த மதம் இருக்கிறதே, அது நம் மதத்தின் வெறும் ஒரு துடுக்கு குழந்தை மட்டுமே. கிறிஸ்தவ மதம் நமது சில சிந்தனை துணுக்குகளை இணைத்து ஒட்டு போடப்பட்ட ஒரு போலி மட்டுமே. வேதாந்தத்தின் மிக உன்னதமான ரகசியங்களை மேலை நாடுகளுக்கு உபதேசிப்பதன் மூலம் நாம் அவர்களுக்கு என்றென்றும் ஆன்மீக குருவாக இருப்போம். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இனியும் உறங்காதீர்கள். எல்லா தேவைகளையும் துன்பங்களையும் தீர்க்கும் ஆற்றல் உங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. இதை நம்புங்கள். திருமணமாகாத இளைஞர்களை கொண்டு ஓர் இயக்கத்தை தொடங்க திட்டமிட்டிருக்கிறேன். முதலில் அவர்களுக்கு போதனை செய்வேன், பிறகு அவர்களின் மூலம் பணி செய்வேன். எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டிருப்பவனால் எந்த காரியமும் செய்ய முடியாது. நல்லது என்று நீ எதனை புரிந்து கொண்டாயோ அதனை உடனே நிறைவேற்று. கடவுள் ஒருவர்தான் பலன்களை தருபவர். அதை அவரிடம் விட்டுவிட்டு எல்லா வேலைகளையும் செய். பலன்களை கணக்கிடுவதில் நீ என்ன பெறப்போகிறாய்? அந்த வழியை பின்பற்றாதே. ஒவ்வொருவரும் ஆன்ம அனுபூதி பெறும் ஒரு காலம் வரவே செய்கிறது. ஏனெனில் ஒவ்வொருவரும் பிரம்மம். ஆன்மா சூரியனைப் போல் எப்போதும் பிரகாசித்து கொண்டுதான் இருக்கிறது. அறியாமை என்னும் மேகம் அதை மறைத்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். மிக அதிக அளவில் ரஜோகுணத்தை வளர்ச்சியடைய செய்யாமல் இந்த உலகத்திலோ மறு உலகத்திலோ உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. பரந்த இதயமும் ஆற்றலும் நிறைந்த சில இளைஞர்கள் எனக்கு கிடைப்பார்களானால் நான் இந்த நாடு முழுவதையுமே விழித்தள செய்து விடுவேன். நாகரிகம் படைத்தவர்கள் கருத்தை பார்ப்பார்களே தவிர மொழியழகை பார்ப்பதில்லை. ஆன்மீகத்தில் ஒரு நாட்டினர் அல்லது சமுதாயத்தினர் முன்னேறியிருக்கும் அளவிற்கு அவர்களது நாகரிகமும் உயர்ந்ததாக உள்ளது. பல எந்திரங்களையும் அதுபோன்ற வாழ்க்கை வசதிகளையும் பெருக்கிக் கொண்டதால் மட்டும் ஒரு நாட்டினரை நாகரிகம் படைத்தவர்கள் என்று கூறிவிட முடியாது. இந்த காலத்து மேலை நாகரிகம் நாள்தோறும் மக்களின் தேவைகளையும் துன்பங்களையும் தான் பெருக்கிக் கொண்டு போகிறது. இன்று மனிதர்கள் செயல் புரிவதில் வல்லவர்களாக இருப்பதுடன் ஆழ்ந்த ஆன்மீக ஞானத்தையும் அடைய வேண்டியிருக்கிறது. ஆன்மீகவாதிகளான நாங்கள் ஆனந்தத்தின் குழந்தைகள். கவலை தோய்ந்த முகத்துடனும் சிடுசிடுப்பாகவும் ஏன் இருக்க வேண்டும்? எல்லா துறைகளிலும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய புதுவிதமான துறவிகளை உருவாக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கும் வழக்கங்களுக்கும் நெறிகளுக்கும் புத்துருவம் கொடுப்பதன் மூலம்தான் முன்னேற்றம் என்பது எல்லா காலங்களிலும் அடையப்பட்டிருக்கிறது. பகவான் புத்தரின் மதம் மட்டுமே அழிவுபூர்வமாக இருந்தது. அதனால் அது இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டும் விட்டது. பிரம்மம் ஒரு மனிதனிடம் வெளிப்பட்டால் அந்த ஒளி காட்டும் வழியால் பல்லாயிரக்கணக்கானோர் முன்னேறுவர். பிரம்மஞானிகள் மட்டுமே மனித குலத்திற்கு ஆன்மீக வழிகாட்டிகளாக இருக்க முடியும். பிறப்பு இறப்பு என்னும் புதிருக்கு உண்மையான தீர்வை காண்பதற்காக நீ மரணத்தின் கொடிய பற்களுக்கு நடுவிலும் அச்சம் சிறிதும் இல்லாமல் செல்ல வேண்டும். அச்சமே மரணம். நீ எல்லா அச்சங்களையும் கடந்து செல்ல வேண்டும். உனது முக்திக்காகவும் மற்றவர்களின் நன்மைக்காகவும் உயிரை கொடுக்கவும் தயாராக இரு. எலும்பாலும் தசையாலுமான இந்த மூட்டையை சுமந்து திரிவதால் என்ன பயன்? இவன் என்னிலிருந்து வேறுபட்டவன் என்ற கருத்து தோன்றும்போது மற்ற எல்லா வேற்றுமைகளும் தோன்ற ஆரம்பிக்கின்றன. ஒருமையை முழுமையாக உணர்ந்தவனுக்கு எந்தவிதமான துயரமோ மாயையோ இருக்காது. எல்லாவிதமான பலவீனங்களுமே பாவம்தான். பலவீனத்திலிருந்துதான் பொறாமை, குரோதம் முதலியவை தோன்றுகின்றன.
அதனால் பலவீனம்தான் பாவம். உள்ளிருக்கும் ஆன்மா எப்போதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தசையாலும் எலும்பாலுமான உடம்பை நாடியவாறு நான் 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 என்று அடித்து கொள்கின்றனர். இதுதான் எல்லா பலவீனங்களுக்கும் அடிப்படை. நான் ஆன்மா என்ற உண்மையில் மனம் உறுதியாக இருக்குமானால் நீ புண்ணியம் பாவம் நன்மை தீமை அனைத்தையும் தாண்டி செல்வாய். நான் இந்த உடம்பு அல்ல என்ற எண்ணத்துடன் உடம்பற்ற நிலையில் இருக்க வேண்டும். எங்கும் நிறைந்த ஆன்மாவே நான் என்பதை அனுபவத்தில் உணர வேண்டும். இந்திய நாட்டு பெண்களில்தான் ஒழுக்கம், சேவை மனப்பான்மை, அன்பு, கருணை, அகமலர்ச்சி, பக்தி இவற்றை காண முடியும். உலகில் வேறு எங்குமே இப்படி நான் பார்க்கவில்லை. சொல்பவற்றிற்கெல்லாம் முட்டாள் போல் தலையை ஆட்டாதே. நான் சொன்னாலும் நம்பாதே. முதலில் புரிந்து கொண்டு பின்னர் ஏற்றுக்கொள். சமுதாயத்தில் உள்ள ஆண் பெண் அனைவருக்கும் உண்மை கல்வியை அளிப்பதே நமது கடமை. அந்த கல்வி மூலமாக நல்லது எது கெட்டது எது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். மனம் பிரம்மத்தில் மூழ்கும்போது முதலில் இந்த உலகம் எண்ணமயமாக தெரியும். பிறகு எல்லாமே ஆழ்ந்த ஓங்காரத்திற்குள் ஒடுக்கும். பிறகு அதுவும் கேட்காமல் போய்விடும். அது இருக்கிறதா இல்லையா என்று தோன்றும். இதுதான் அனாதிநாதம். பின்னர் மனம் சுத்த பிரம்மத்தில் ஒடுங்கிவிடும். அவ்வளவுதான், எல்லாம் அமைதி. உயிர்களுக்கு செய்கின்ற சேவையை விட பெரிய தர்மம் எதுவும் இல்லை. உண்மையாக இந்த தர்மம் செய்யப்படுமானால் சம்சார தலை எளிதில் உடைந்துவிடும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல் முக்தி கிடைத்துவிடும். இந்த உலகின் துன்பங்களை நீக்குவதற்காக 1000 பிறவிகளை எடுக்க வேண்டியிருந்தாலும் நான் நிச்சயம் பிறப்பேன். அதனால் யாராவது ஒருவரின் துயரம் சிறிதளவு துடைக்கப்படுமானால் கூட நான் அதை செய்வேன். உண்மையான துறவியரே இல்லறத்தாரின் வழிகாட்டிகள். துறவியரின் உபதேசத்தாலும் ஞான ஒளியாலும் தான் இல்லறத்தார் வாழ்க்கை போரில் பலமுறை வெற்றி முரசு கொட்டியிருக்கிறார்கள். பலரது நன்மைக்காகவும் பலரது மகிழ்ச்சிக்காகவும் துறவி பிறக்கிறான். துறவை மேற்கொண்டு இந்த லட்சியத்தை மறப்பவனின் வாழ்க்கை முற்றிலும் வீண். எழுந்திருங்கள், விழித்து கொள்ளுங்கள், பிறரையும் விழிக்க வையுங்கள். இறப்பதற்கு முன் மனித வாழ்வின் நிறைவை பெறுங்கள். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், லட்சியத்தை அடையும் வரை நில்லாதீர்கள். சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். அத்வைதம் பொதுமக்களிடையே பரவுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படவே இல்லை. இந்தியாவை உலகாயுதத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது அத்வைதம் ஒன்றுதான். ஐரோப்பாவின் ஆன்மீக விழிப்பிற்கு அறிவுபூர்வமான ஒரு மதம்தான் தேவை. அத்வைதம் ஒன்றுதான் அறிவுபூர்வமாக சிந்திக்கும் மக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. தர்மம் மறைந்தது போலாகி அதர்மம் தலை தூக்குவது போல் தோன்றும் போதெல்லாம் அத்வைதம் வருகிறது. அதனால்தான் அது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் வேறு பிடித்திருக்கிறது. புத்தரிடம் உலகத்தையே தழுவக்கூடிய இதயத்தையும் எல்லையற்ற பொறுமையையும் காண்கிறோம். மதத்தை செயல்முறைப்படுத்தி வீடுதோறும் கொண்டு சென்றவர் அவர். எல்லா பொருட்களும் ஒரே சக்தியின் வெளிப்பாடுகளே என்று விஞ்ஞானிகள் சொல்லும்போது அது உங்களுக்கு உபநிடதங்கள் கூறும் கடவுளை நினைவுபடுத்தவில்லையா? இந்துக்கள் மன ஆராய்ச்சியின் மூலம் முன்னேறினார்கள். ஐரோப்பியர்கள் புற இயற்கையிலிருந்து தொடங்கினார்கள். இப்போது அவர்களும் அதே முடிவுக்குத்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் பிரபஞ்சத்திற்கு வெளியே சொர்க்கத்தில் எங்கேயோ இருக்கிறார் என்று துவைதம் சொல்கிறது. நம்முடைய ஆன்மாதான் கடவுள் என்றும் அவர் நமக்கு வெளியே இருக்கிறார் என்று சொல்வது தெய்வ நிந்தை என்றும் அத்வைதம் கூறுகிறது. கடவுள் நமக்கு நெருங்கியவற்றுள்ளெல்லாம் நெருங்கியவராக இருக்கிறார். இந்த நெருக்கத்தை விளக்க ஒன்றாயிருப்பது என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் எந்த மொழியிலும் இல்லை. மனித வரலாற்றிலேயே இப்பொழுதுதான் அறிவு வளர்ச்சி கனவு கூட கண்டிருக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. இந்த வேளையில் உலகின் பரந்த இதயங்களை குறுகிய எல்லைக்குள் அடைத்து வைத்திருப்பது முடியாத காரியம். மனிதர்களை குறுகிய எல்லைக்குள் அடைக்க முயல்வதால் அவர்களை மிருகங்களாக்கி சிந்திக்கும் திறனற்றவர்களாக்கி வாழ்வை அளிக்கிறீர்கள். எல்லையற்ற அன்பு கொண்ட மிக உயர்ந்த இதயமும் எல்லையற்ற அறிவு பிரகாசமும் இணைந்த சேர்க்கையே
இன்று தேவையாக இருக்கிறது. அழியாத பேரின்பத்தின் வாரிசுகளே, ஆம், உங்களை பாவிகள் என்று அழைக்க இந்து மறுக்கிறான். நாம் ஆண்டவனின் குழந்தைகள், அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள். வையத்துள் வாழும் தெய்வங்களே, நீங்கள் பாவிகளா? மனிதர்களை அப்படி சொல்வதுதான் பாவம். மனித இயல்புக்கே அது அழியாத களங்கம். கருணையே வடிவான எங்கும் நிறைந்த இறைவன் ஒருவர் இருப்பாரானால் இந்து அவரை நேரே காண விளைகிறான். அவன் அவரை நேரே காண வேண்டும். அதுதான் அவனது எல்லா சந்தேகங்களையும் அகற்றும். ஆன்மா இருக்கிறது, கடவுள் இருக்கிறார் என்பதற்கு ஓர் இந்து ஞானி கொடுக்கக்கூடிய சிறந்த சான்று, நான் ஆன்மாவை கண்டுவிட்டேன், நான் கடவுளை கண்டுவிட்டேன் என்று அவர் கூறுவதுதான். இந்து சமயம் என்பது ஏதோ ஒரு கோட்பாட்டையோ கொள்கையையோ நம்புவதற்கான போராட்டங்களிலும் முயற்சிகளிலும் அடங்கிவிடாது. வெறும் நம்பிக்கை அல்ல, உணர்தலே. உணர்ந்து அதுவாக ஆதலே இந்து சமயம். இந்து சமயத்தில் நிறைநிலை பெறும் ஒருவன் என்ன ஆகிறான்? அவன் எல்லையற்ற முழுமையான பேரானந்த பெருக்கில் திளைத்து வாழ்கிறான். தீமை செய்கின்ற 1000 பேரை கொல்வதன் மூலம் தீமையை உலகத்திலிருந்து நீக்க முயல்வதால் உலகத்தில் தீமைதான் அதிகமாகும். ஆனால் அறிவுரைகளின் மூலம் மக்கள் தீமை செய்யாமல் தடுக்கப்பட்டால் உலகத்தில் தீமையே இருக்காது. நீ உன் மனைவியோடு வாழலாம், அவளை கைவிட வேண்டும் என்பதல்ல, ஆனால் அவளிடம் கடவுளை காண வேண்டும். உங்கள் குழந்தைகளில் இறைவனை காணுங்கள். எல்லாவற்றிலும் இப்படியே. எல்லாவற்றிலுமே இறைவன் சமமாக நிறைந்திருக்கிறார். உலகம் முழுவதும் இறைவன்தான் நிறைந்திருக்கிறார். கண்களை திறவுங்கள், அவரை பாருங்கள். நாம் நமது கற்பனையால், நமது அனுமானத்தால் உருவாக்கி கொண்டிருக்கும் உலகத்தை துறந்துவிட வேண்டும். இருந்தது கடவுள் மட்டுமே. குழந்தையில், மனைவியில், கணவனில், எல்லாவற்றிலும் இருப்பவர் அவரே. நல்லவரில் இருப்பதும் அவரே, தீயவரில் இருப்பதும் அவரே, பாவத்தில் இருப்பதும் அவரே, பாவியாக இருப்பதும் அவரே. வாழ்விலும் அவரே இருக்கிறார், சாவிலும் அவரே இருக்கிறார். எண்ணமே நம்மில் உள்ள தூண்டும் சக்தி. மனத்தை உயர்ந்த எண்ணங்களால் நிரப்புங்கள். நாட்கணக்காக அதை கேளுங்கள், மாதக்கணக்காக சிந்தியுங்கள். தோல்விகளை பொருட்படுத்தாதீர்கள். தோல்விகள் இயற்கையானவை, வாழ்க்கைக்கு அழகு சேர்ப்பவை அவை. தோல்விகள் இல்லாத வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா? போராட்டம் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் என்ன இனிமை இருக்கிறது? போராட்டங்களையும் தவறுகளையும் பொருட்படுத்தாதீர்கள். ஒரு பசு பொய் சொல்வதை நான் கேட்டதில்லை. ஆனால் அது வெறும் பசுதான், மனிதன் அல்ல. ஆகவே தோல்விகளை, சறுக்கல்களை பற்றி கவலைப்படாதீர்கள். 1000 தடவை லட்சியத்திலிருந்து வழுவ நேர்ந்தாலும் திரும்ப திரும்ப அந்த லட்சியத்தை பிடித்து கொள்ளுங்கள். 1000 தடவை தவறினாலும் இன்னொரு முறை முயலுங்கள். கடவுளை பற்றிய கருத்து நமது தாய் திருநாட்டில் வளர்ந்துள்ளது போல் வேறெங்கும் இவ்வாறு முழுமையாக வளரவில்லை. பிற மத சாஸ்திரங்கள் எவற்றிலேனும் கடவுளை பற்றிய நமது கருத்துக்களுக்கு சமமான கருத்துக்கள் இருந்தால் காட்டுங்கள். யூதர்களின் தெய்வம், அரேபியரின் தெய்வம், அந்த இனத்தின் தெய்வம், இந்த இனத்தின் தெய்வம் என்று இப்படி உள்ளவர்கள் எல்லாம் ஒவ்வொரு குழுக்களுக்கும் உள்ள தெய்வங்கள். எல்லோருக்கும் நன்மை தருகின்ற மிகுந்த கருணை வாய்ந்த ஆன்மாவின் ஆன்மாவாக உள்ள கடவுள் கருத்து இங்கு மட்டுமே உள்ளது. மிக உயர்ந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் பெறாத சகோதரர்கள் மீது உயர் உண்மைகளை திணிக்கக்கூடாது. உலக வாழ்வின் நிலையாமையை கண்ட பிறகு, வாழ்க்கையை அனுபவித்த பிறகு அதை விட்டுவிட வேண்டும். இதுதான் லட்சியம் என்பது நமக்கு தெரியும். போக வாழ்க்கை உள்ளீடற்றது, வெற்று சாம்பல் என்பதை அறிந்ததும் அதை துறந்துவிடு. இறைவனை நோக்கி திரும்பிவிடு. இதுதான் லட்சியம். துறவின் உண்மையை ஒரு குழந்தைக்கு போதிக்க முடியாது. இந்த குழந்தையை போன்ற மனிதர்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஓரளவு போகம் வேண்டும். சந்நியாசிகளுக்கான நியதிகளால் எல்லோரையும் கட்டுப்படுத்தும் பழக்கம் பிற்காலத்தில் ஏற்பட்டது. இது மிகப்பெரிய தவறாகும். ஒவ்வொரு சின்னஞ்சிறு கிராம தேவதைகளையும் மூட நம்பிக்கையில் தோய்ந்த சாதாரணமான பழக்க வழக்கங்களையும் தான்
நாம் மதம் என்று அழைத்து பழக்கப்பட்டிருக்கிறோம். இது பெரும் தவறாகும். இந்த வட்டார வழக்கங்கள்தான் நமது மதத்தின் சாரம் என்றே பாமர மக்கள் எண்ணி வருகிறார்கள். இது பெரும் தவறாகும். இதுவரை இல்லாத அளவிற்கு பெரும் சிறப்புடன் இந்தியா உருவாகிக் கொண்டிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. பழங்கால ரிஷிகள் அனைவரை விடவும் மகத்தான ரிஷிகள் தோன்றப்போகிறார்கள். மற்ற உலகங்களில் வாழ்கின்ற உங்கள் முன்னோர்கள் தங்கள் வழித்தோன்றல்களாகிய உங்களின் புகழையும் கீர்த்தியையும் கண்டு பெருமையடைவார்கள் என்பதை நான் காண்கிறேன். என் சகோதரர்களே, நாம் எல்லோரும் கடுமையாக உழைப்போம். தூங்குவதற்கு இது நேரமில்லை. எதிர்கால இந்தியா நம்முடைய உழைப்பை பொறுத்தே அமையப் போகிறது. மிக சிறந்த பாரம்பரியத்துடன் நீங்கள் ஒவ்வொருவரும் பிறந்திருக்கிறீர்கள். லட்சக்கணக்கான உங்கள் முன்னோர் உங்கள் ஒவ்வொரு செயலையும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே விழிப்போடு இருங்கள். ஒவ்வொரு இந்து குழந்தையும் எந்த நோக்கத்துடன் பிறக்கிறது? தர்மமாகிய புதையலை காப்பதற்கே. சகோதரா, நீ அழுவது ஏன்? மரணமோ நோயோ உனக்கு இல்லை. நீ அழுவது ஏன் சகோதரா? துன்பமோ துரதிர்ஷ்டமோ உனக்கு கிடையாது. நீ ஆனந்தமயமானவன். நீ உனது ஆன்மாவில் நிலைத்திரு. மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டுமே. நீ உனது சொந்த உறுதியான முடிவில் பிடிப்புடன் இரு. பிறகு நிச்சயமாக மற்றவை நடந்தேறி உலகம் உனது காலடியில் பணிந்து கிடக்கும். இவனை நம்பு அல்லது அவனை நம்பு என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், முதலில் உன்னிடத்திலேயே நீ நம்பிக்கை வை. அதுதான் வழி. உன்னிடத்தில் நீ நம்பிக்கை வை. எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளேயே இருக்கின்றன. அதை உணர்ந்து நீ அந்த ஆற்றலை வெளிப்படுத்து. நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். பயங்கரத்தை எதிர்த்து நில். அஞ்சாமல் அதை எதிர்த்து நில். இரக்கமுள்ள இதயம், சிந்தனை ஆற்றல் படைத்த மூளை, வேலை செய்யக்கூடிய கைகள் ஆகிய இந்த மூன்றும் நமக்கு தேவை. வலிமை நிறைந்த ஒரு களஞ்சியமாக உன்னை உருவாக்கிக்கொள். முதலில் உலக மக்களின் துன்பங்களை குறித்து நீ வருந்து. வெறுப்பு உணர்ச்சியாலோ பொறாமையாலோ உன்னுடைய மனம் அலைக்கழிக்கப்படாமல் இருக்கிறதா என்று உன்னை நீயே கேட்டுக்கொள். உலகின் மீது வெறுப்புணர்ச்சி, கோபம் ஆகியவை அடுக்கடுக்காக சுமத்தப்பட்டு வருகின்றன. அது காரணமாக நல்ல காரியங்கள் தொடர்ந்து பல காலமாக நிறைவேற்றப்படாமல் போயிருக்கின்றன. மாறாக தீமையே விளைவிக்கப்பட்டிருக்கிறது. நீ தூய்மை உள்ளவனாக இருந்தால், வலிமை உள்ளவனாக இருந்தால், நீ ஒருவனே உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் சமமானவன் ஆவாய். பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்களிடம் நம்பிக்கை வைக்க வேண்டாம். வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட செத்து போனவர்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள். பணிவும் தாழ்மையும் கொண்டு அதே சமயத்தில் நம்பிக்கைக்கு உரியவர்களாகிய உங்களிடம்தான் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள். திட்டம் எதுவும் தேவையில்லை. துன்பத்தால் வாடுகிறவர்களுக்காக இரக்கம் கொள்ளுங்கள். பிறகு உதவிக்காக கடவுளை நோக்குங்கள். உங்களுக்கு தேவைப்படும் உதவி நிச்சயமாக வந்தே தீரும். செய்து முடிக்கப்பட வேண்டிய பணிகள் மிகவும் ஏராளமாக இருக்கின்றன. நம்மிடம் அறிவு இருக்கிறது, ஆனால் பணிபுரிவதற்கான கைகள்தான் இல்லை. நமது நூல்களில் உலக சமத்துவம் பற்றிய கொள்கை கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலோ நாம் பெருமளவுக்கு வேற்றுமை பாராட்டுகிறோம். எப்போது பரந்த இதயம் படைத்த நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் வாழ்க்கையின் எல்லா துன்பங்களையும் துறந்துவிட்டு தங்களின் முழு ஆற்றலையும் செலுத்தி உழைக்க முன்வருவார்களோ அப்போதுதான் இந்தியா விழித்தழும். மற்றவர்களுக்காக நாம் மேற்கொள்ளும் மிக குறைந்த அளவு உழைப்பும் நமக்குள்ளே இருக்கும் சக்தியை தட்டி எழுப்புகிறது. எழுந்திருங்கள். தேச முன்னேற்றம் என்னும் சக்கரத்தை நகர்த்துவதற்கு உங்கள் தோள்களை கொடுங்கள். இந்த உலகத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பின்னால் நீங்கள் வாழ்ந்து மறைந்ததற்கு அறிகுறியாக எதையாவது விட்டு செல்லுங்கள். என் மகனே, மரணம் நேருவதை தடுப்பதற்கு இல்லை. கற்களைப் போலவும் கட்டைகளைப் போலவும் செத்து மடிவதை விட வீரர்களைப் போல இறப்பது மேலானது அல்லவா? வாழ்க்கை என்னும் கத்தி துருபிடித்து அழிந்து போவதை விட
தேய்ந்து அழிவதே மேலானது. மற்றவர்களுக்கு ஒரு சிறிதளவு நன்மை செய்வதற்காக அழிந்து போவது மிகவும் நல்லது. கண்டனம் செய்யும் சொல் எதையுமே சொல்ல வேண்டாம். உதடுகளை மூடிக்கொண்டு உங்கள் இதயங்களை திறந்து வையுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் நாட்டின் சுமை முழுவதும் உங்களின் தோள்கள் மீதே சுமத்தப்பட்டிருப்பதாக எண்ணிக்கொண்டு இந்த நாட்டின் கதிமோட்சத்திற்காக பணியாற்றுங்கள். வேதாந்தத்தின் ஒளியையும் வாழ்க்கை முறைகளையும் வீட்டிற்கு வீடு எடுத்து செல்லுங்கள். ஒவ்வொருவரிடமும் மறைந்திருக்கும் தெய்வீகத்தன்மையை அதன் மூலமாக வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய நரம்புகளுக்கு முறுக்கேற்றுங்கள். நமக்கு தேவை இரும்பை போன்ற தசைகளும் எஃகை போன்ற நரம்புகளும் தான். காலமெல்லாம் அழுது கொண்டிருந்தது போதும். இனி அழுகை என்ற பேச்சே இருக்கக்கூடாது. சுய வலிமை பெற்ற மனிதர்களாக எழுந்து நில்லுங்கள். இன்றைய இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் நவீன தலைமுறையை சேர்ந்தவர்களாகிய உங்களிடம்தான் என் நம்பிக்கை இருக்கிறது. இவர்களிடமிருந்தே என் தொண்டர்கள் தோன்றுவார்கள். நான் என் கருத்தை வகுத்து அதற்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன். இந்தியா முழுவதும் இந்த அரிய கருத்துக்களை பரப்பிக்கொண்டே செல்லுங்கள். தங்களுடைய தாய்நாட்டின் நன்மைக்காக எல்லாவற்றையும் துறக்கவும் தங்களுடைய உயிரை தியாகம் செய்யவும் கூடிய ஒரு சில இளைஞர்களே நமக்கு தேவை. ஒரு நல்ல லட்சியத்துடன் முறையான வழியை கைக்கொண்டு தைரியத்துடன் வீரனாக விளங்கு. நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். நீ வாழ்ந்து மறைந்ததற்கு உன் பின்னால் ஓர் அழியாத அறிகுறி எதையாவது விட்டு செல். எனது அருமை குழந்தைகளே, முன்னேறி செல்லுங்கள். பரந்த இந்த உலகம் ஒளியை வேண்டுகிறது, அதை எதிர்பார்க்கிறது. இந்தியா மட்டும் அத்தகைய ஒளியை பெற்றிருக்கிறது. எனது வீர குழந்தைகளே, நீங்கள் மகத்தான பணிகளை செய்ய பிறந்தவர்கள் என்பதில் நம்பிக்கை கொள்ளுங்கள். வெற்றிக்காக, உண்மைக்காக, மத உணர்வுக்காக துணிச்சலாக போராடுபவர்கள் சரியான வழியிலேயே போகிறார்கள். அதையே வேதங்களும் போதிக்கின்றன. மனம் சோர்ந்து விடாதீர்கள். எழுந்திருங்கள், விழித்திருங்கள். குறிக்கோளை, லட்சியத்தை அடைந்தே தீருங்கள். நம்மை முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்வதே நல்லொழுக்கம். கீழ்நிலைக்கு இழுத்து செல்வதே தீய ஒழுக்கம்.